ஹாய், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து மே 8 கடகடன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, யூனியன் கேபினட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுகர் கேன் ப்ரைஸை சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இயருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2026 2027. ஸோ இது எப்போலேருந்து வரும் அப்படின்னா October 1, 2026 வரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குவிண்டாலுக்கு சுகர் கேனோட ப்ரைஸு 365 ருபீஸாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி காட்டனுக்கும் சொல்லியிருக்காங்க. காட்டனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காட்டனோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிஷன் ஃபார் காட்டன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மிஷன் ஃபார் காட்டனுக்கு மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ருபீஸ் 5,659.22 crore. ஸோ இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா 26 to 27 2030 to 2031 வரைக்கும் யூனியன் கேபினெட் வந்து இதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஎஃப்எஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 year ஃப்ரேம்ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட ஃப்ரேம்ஒர்க்கோட பேர் என்ன அப்படின்னா வயபிலிட்டி பிளான் 2.0. ஸோ இது யாருக்கு அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கு. ஸோ அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் அண்ட் மானிட்டர் பண்ணுறதுக்கு 30 பேராமீட்டர்ஸாக உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ அதை 4 பில்லர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 பில்லர்ஸ் யார் யார் அப்படின்னா ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸு, அசட் குவாலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, க்ரோத். ஸோ இந்த 4 ஏரியாவுக்கு கீழே 30 பேராமீட்டர்ஸை வச்சு ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஸோ அவங்களோட திங்ஸை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும்னா மானிட்டர் பண்ணால் தான் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா அவங்கள இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இந்தியாவில் இருக்க 28 ஆர்ஆர்பிஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் தான் இந்த பிளான். ஸோ அதுக்கப்புறம் எஸ்என்பி குளோபல் லோயஸ் இந்தியா ஜிடிபி ஃபோர்காஸ்ட். ஸோ எஸ்என்பி குளோபல் வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 7.1% சொல்லியிருந்தாங்க. இப்போ போயிட்டுருக்க இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் அவ்வளோலாம் இப்போதைக்கு போகாது போலையேன்னு இந்தியாவோட ஜிடிபி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27 வந்து 6.6% வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பீகார் கேபினெட். ஸோ பீகார் கேபினெட் என்ன பண்ணுது அப்படின்னா 500 மில்லியனை வந்து லோனாக வாங்குது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து. ஸோ 500 மில்லியன் US$. இந்தியன் காஸ்ட்டில் பார்த்தா 4,720 crores. ஸோ இந்த லோன் எதுக்காண்டி அப்படின்னா அவங்களோட அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்காண்டி, பீகாரோட அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்காண்டி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க யார்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து வந்து வாங்குறாங்க. யார்? பீகார். ஸோ பீகாரோட சிஎம் யார் இப்போதைக்கு? சம்ரத் சௌத்ரி. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இப்போதைக்கு சூப்பரான ஒரு அழகான நியூஸ். ஸோ என்ன அப்படின்னா நம்மளை வந்து சொல்லுவாங்க இந்தியாவில் ஸ்பேஸ் டெக் ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கம்மி தான். ஸோ இப்போது இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கைரூட்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ அது என்ன ஸ்டார்ட் அப்? ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா யூனிகார்ன் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து யூனிகார்ன் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட ஒருத்த வந்து $1 billion மேலே க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம யூனிகார்ன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 4 பேர் வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து அடைஞ்சிருக்காங்க. யார் யார் இந்த யூனிகார்ன் கிளப்பில் வந்து இந்த வருஷமே ஜாயின் பண்ணியிருக்காங்க 2026. ஸோ இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கிளப்பில் 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பி, ஸோ அதுக்கப்புறம் நெய்ஷா, அப்புறம் ஜஸ்பே, ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்பெனி இவங்களோட பேர் என்ன? ஸ்கைரூட். ஸோ இவங்க எல்லோரும் எப்போ 2026 வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கைரூட் கிளப்பில் 4வது இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்.
இந்த கம்பெனி தான். ஸோ அதே இது வந்து நீங்கள் ஸ்பேஸ் டெக் ரிலேட்டடான ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி யார் யூனிகார்ன் கிளப்குள்ளே வராங்க அப்படின்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறையா ஃபண்டிங் இன்னும் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைதராபாத் பேஸ்டு ஏரோ ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க வந்து ஸ்பேர்லோ வெஞ்சர்ஸ் அண்ட் ஜிஐசி கிட்டேருந்து ஒரு $6 மில்லியன் வந்து இப்போதைக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே என்ட்ராயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செபி வந்து ஒரு செம்மையான ஏஐ வந்து செட் பண்ணுறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா சைபர் சுரக்ஷி ஏஐ டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஏஐயோட வேலையே என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியை பார்த்துக்கிறது தான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியில் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸிங் ரிஸ்க் செக்டார்ஸை வந்து ஏஐ மூலயமா ஐடென்டிஃபை பண்ணி ஏஐ டூல்ஸ் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணி சைபர் ரெசிலன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறணுன்றதுக்காண்டி இந்த சைபர் சுரக்ஷா ஏஐ யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா செபி. ஸோ அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு சென்டரை எங்கே வச்சுருக்காங்க, எங்கே ஒரு ஆஃப்ஷோர் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏல ஐஐடியோட ஃபஸ்ட்டு சென்டர் வந்து யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் ஓப்பன். ஸோ ஐஐடி மெட்ராஸ் யூஎஸ்ஏல ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவில் சிலிக்கான் வேலியில் இருக்க மென்லோ பார்க்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா May 6, 2026. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எஸ்பெஷலி என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் லான்ச் பேட் ஃபார் இந்தியன் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு வந்து குளோபல் கேபிட்டலில் மென்டார்ஷிப்பை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பாத்வேயாக வந்து அமையும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா EU லான்ச்சஸ் 15.2 மில்லியன் ஈரோ EV பேட்ரி ரீசைக்ளிங் இனிஷியேட்டிவ். அது என்ன, ஏன் EV பேட்டரியெல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போது நம்ம கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேர் மினரல்ஸ்னு சொல்லப்படுற லித்தியம், கோபால்ட் இவங்களெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் இம்போர்ட் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணி அதை தயாரித்து கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன பண்ணான்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண திங்ஸ்லேருந்து அது ரீசைக்கிளுக்கு அதை டம்ப் பண்ணுறப்போ குப்பையில் போடாமல் ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து இந்த மினரல்ஸை வந்து ரீட்டைன் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காண்டி தான் வந்து ரீசைக்கிள் இனிஷியேட்டிவ்ஸை இப்போ இந்தியா வந்து பயங்கரமாக புஷ் பண்ணிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் யார் உள்ளே வராங்க அப்படின்னா EU இந்தியா ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் வந்து உள்ளே வராங்க. ஸோ இவங்க வந்து இல்லை நீங்கள் EV பேட்ரி வேஸ்ட்டை வந்து விர்ச்சுவல் மைனாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸான லித்தியம், கோபால்ட் ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யார் யார் சேர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா, EU 2 பேரும் சேர்ந்து தான். ஸோ EUவோட EU ஹரிசான் யூரோப் ப்ரோக்ராமும் ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து தான் இந்த ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 15.2 மில்லியன் யூரோஸ். ஸோ அப்போ இந்தியன் காசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 crore ருப்பீஸாக வந்து இருக்கும். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி. ஸோ அடுத்தது போகலாமா? இந்தியாவோட ஃபஸ்ட்டு க்ரீன் மெத்தனால் பிளான்ட். ஸோ அது என்ன க்ரீன் மெத்தனால் பிளான்ட் பார்க்கலாமா? ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு மெத்தனால் பிளான்ட்டை எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டியில். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா காண்ட்லா, குஜராத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு வீடு, அதாவது ஒரு கலை செடி. அந்த செடியோட பேர் என்ன அப்படின்னா ப்ரோசோபஸ் ஜூலிஃபோரா. ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னா அந்த செடி. ஸோ அந்த செடியை லோக்கலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பன்னி கிராஸ்லேண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை தான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும், க்ரீன் மெரைன் ஃபியூலான மெத்தனாலாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செடியை க்ரீன் மெத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டெக்னாலஜி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ப்ரப்போசஸை வந்து க்ரீன் மெத்தனாலாக மாற்றுறதுக்கான பிளான்ட்டு தான் இது. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு க்ரீன் மெத்தனால் பிளான்ட்டு. ஸோ இது எங்கே வைக்க போகிறாங்க? குஜராத்தோட காண்ட்லாவோட தீன்தயாள் போர்ட் அத்தாரிட்டியில் தான் வைக்க போகிறாங்க.
ஓகேவா. ஸோ இதை யாரை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா தெர்மேக்ஸ் லிமிடெட் ஃபார் சிந்தசிஸ் தான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது யார் கூட கொலாபரேட் பண்ணி அப்படின்னா அங்கூர் சயின்டிஃபிக் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வந்து இதை வந்து இதோட திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவோட மேரிடைமில் ஒரு பெரிய டீகார்பனைசேஷன் கோலாக வந்து அமையும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் IITM பூனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அர்பன் டெஸ்டட் அண்ட் அரோசால் அப்சர்வேட்டரி எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா சென்னையில். இந்த வேலை யார் பார்க்குறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டான இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி, ஸோ இதுதான் IITM. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பூனே மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இவங்களை வச்சு இந்தியாவோட ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவான அர்பன் டெஸ்ட் பெட் அண்ட் அரிசால் அப்சர்வேட்டரியை வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா சென்னையில் வைக்கிறாங்க. ஸோ இது யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த IITM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனேவும், ஸோ அவங்க கூட அலாங் வித் தமிழ்நாட்டில் இருக்க ராமாபுரத்தில் இருக்க SRMல தான் இதை வைக்க போகிறாங்க. சென்னையில் ராமாபுரத்தில் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் தான் இதை வைக்க போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு வேறு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அலாங் வித் சென்டர் ஃபார் அட்மாஸ்பியர் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் CASRI. ஸோ இவங்களும் IITM பூனேவும் சேர்ந்து தான் இந்த டெஸ்ட் பெட்டை வந்து எங்கே வைக்க போகிறாங்கன்னா சென்னையில் SRM யூனிவர்சிட்டியில் வந்து வைக்க போகிறாங்க. SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து வைக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதை இன்னாகிரேட் பண்ணது யார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட செக்ரட்டரி. ஸோ அவர் தான் இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா டாக்டர் M. ரவிச்சந்திரன். ஸோ அவர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. சரி, இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 60 கோடி ஒர்த்தான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 50 டைப் ஆஃப் அட்மாஸ்பியரிக் டேட்டா வந்து இதில் வந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வழக்கம் போல் தான் மிஷன் மௌசான் ஒரு டிசாஸ்டருக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்தியாவும் ஜப்பானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜிக்காண்டியும் ஹெல்த்துக்காண்டியும் பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஸோ இது வந்து பைலேட்ரல் சயின்ஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இதை வந்து எங்கே வச்சு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போல் நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MOU MOC அதெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 முக்கியமான MOUs வந்து சைன் பண்ணப்படுது. அதில் வந்து ஜப்பான் சைட்லேருந்து யார் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கிமி யார் அப்படின்னா மினிஸ்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்பேஸ் பாலிசி ஜப்பான். ஸோ இதே இது நம்ம சைட்லேருந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஜிதேந்திர சிங். அவர் யார் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இவங்க 2 பேர் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 3 MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எது பேஸ் பண்ணியிருக்கோம்? ஹெல்த் பேஸ் பண்ணி, அப்புறம் வந்து குவாண்டம் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ ஹெல்த் பேஸ் பண்ணியில் யார் சைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் ஏஜென்சி ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும். ஸோ அவங்க யார் கூட சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன் MOU இல்லை MOC. ஸோ யார் கூட சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டிசீஸ் ப்ரிவென்ஷனை இன்க்ரீஸ் பண்ண, அப்புறம் மெடிக்கல் டிவைசஸ் பயோமெடிக்கல் ரிசர்ச்சஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம், தெரப்பட்டிக் அண்ட் டேட்டா ஷேரிங் டயக்னாஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இந்த MOU. ஓகேவா. ஓகே. ஸோ இது போக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜிக்கும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம்பிரிட்டன் யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கூட ஒரு 3 MOUs வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்க பியூர் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, ஹை இம்பேக்ட் அகாடமிக் கொலாபரேஷனுக்கு, அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட கொலாபரேஷனுக்காண்டி அக்குமுலேட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா. ஓகே.
ஸோ இந்த எம்ஓஏவை யார் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கேம் பிரிட்டனோட பிரசிடென்ட் அண்ட் வைஸ் சான்சலரான டேவிட் சி டிங்வால் அவங்க சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் இது எப்போ பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து டெல்லிக்கு வந்து விசிட் பண்ணார், அப்போ பண்ணார். ஸோ அப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் அவர் போனாருன்னா டெல்லி, குருகிராம், நொய்டா, வடோரா, அப்புறம் அகமதாபாத்துக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸ்குள்ளலாம் போயிருக்காரு. ஸோ அப்போ தான் இதெல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எம்ஓயு யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜனுக்கும் பிஎம்எல் மஞ்சால் யூனிவர்சிட்டிக்கும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் கேப்ரிவாஸில் இருக்குது. ஸோ இது ஒரு 5 இயர்ஸ் எம்ஓயு. ஸோ இதில் வந்து ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ரிசர்ச்சு, கோ டெவலப்மெண்ட் ஆஃப் அகாடமிக் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து அவங்க அது ரிலேட்டடான எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்புறம் 3வது எம்ஓயு வந்து குஜராத்தில் நடக்குது. ஸோ இது வந்து ஹரியானாவில் நடந்துச்சு, அடுத்தது வந்து குஜராத்தில் நடக்க போகுது. ஸோ ஹரியானாவில் யார் கூட எம்ஓயு இந்த சிபிஓ வந்து சைன் பண்ணுது அப்படின்னா கேன் பிரிட்டன் யூனிவர்சிட்டி நேஷ்னல் எஜுகேஷன் ஃபோரம் கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டியூஷன். ஸோ கவர்மெண்ட் கூடயும் அகாடமிக் இன்ஸ்டியூஷன் கூடயும் வந்து சப்போர்ட்டை வந்து பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் அஃபீஷியலாக என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்குமான எம்ஓயு இது. ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் கூட இவங்க வந்து எம்ஓயு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லோக் ஜக்ருதி கேந்திரா கூட எம்ஓயு சென்ட் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா செமிகண்டக்டர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரை இது இன்னும் பலப்படுத்துறதுக்கான எம்ஓயு. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போர்ட்டலை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது என்ன போர்ட்டல் அப்படின்னா ஸ்வஸ்த் பாரத் போர்ட். ஸோ இது என்னது அப்படின்னா 10th எடிஷன் ஆஃப் நேஷ்னல் சம்மிட் ஆன் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டின்னு ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சண்டிகரில் நடந்துச்சு. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கீழே கொண்டு வரணுன்றதுக்கு தான் இது. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சிட்டிசன்ஸ்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் சிஎன்என் ஃபவுண்டர் டெட் டியூனர் பாஸ்ட் அவே. ஸோ சிஎன்என்னா என்ன அப்படின்னா கேபிள் நியூஸ் நெட்வொர்க். ஸோ இதோட ஃபவுண்டர் மற்றும் ஃபிலான்ட்ரோபிஸ்ட் ஆன டெட் டியூனர் வந்து இறந்துருக்காரு. ஸோ இவர் வந்து 87 வயசில் அட்லாண்டாவில் ஜார்ஜியாவில் இறந்து போயிருக்காரு, யூஎஸில். ஓகேவா? ஓகே. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎன்என் கேபிள் நியூஸ் நெட்வொர்க்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு 24 மணி நேரம் கேபிளில் நியூஸ் கிடைக்கிற ஒரு நெட்வொர்க். ஸோ ஓகேவா? ஸோ இது வேர்ல்டே ஃபஸ்ட் டைமாக ஒரு 24 மணி நேரம் கேபிள் நியூஸ்னால் அது இதுதான். ஸோ இதை லான்ச் பண்ணவர் தான் டெட் டியூனர். அவர் தான் இப்போ 87 வயசில் வந்து இறந்துட்டார். ஸோ எந்த வருஷம் லான்ச் பண்ணார் இந்த சிஎன்என்னா 1980 வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டேஸ்ன்னு பார்த்தலாமா? May 5 வந்து அமெரிக்கன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஸோ அதுக்கப்புறம் May 5 வந்து வேர்ல்டு ஆஸ்துமா டே. அதோட தீம் வந்து அக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இன்ஹேலர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வித் ஆஸ்மா ஸ்டில் அண்ட் அர்ஜென்ட் நீட். ஸோ அதுக்கப்புறம் May 6 வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே. ஸோ அதெல்லாம் நோ டயட் டே கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக சொல்லுவாங்க. இது என்ன நோ டயட் டே அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருமே ஒரே பாடி ஷேப்பில் வருவாங்க, ஒரே பாடி டைப்பில் வருவாங்கன்னா நோ. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அண்ணனோட பாடி ஒரு மாதிரி இருக்கும், தம்பியோட பாடி ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் ட்வின்ஸில் கூட இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா எல்லாரும் ஃபோக்கஸ்டாக லீனாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், இதுதான் ஷேப் ஷீரோ இதில் தான் இருக்கணுன்றதை தாண்டி எல்லாரும் அவங்கவுங்க பாடியை அக்செப்ட் பண்ணணும், ஸோ அவங்க செல்ஸ் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த நோ டயட் டே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. ஒருவேளை உங்களால் டெய்லி படிக்க முடியல, நீங்கள் மந்த்லி தான் படிக்கிற பர்சனாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, டன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலில் போய்ட்டு என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்டு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் மந்த்லி கேப்சூல் எடுக்கிறப்ப அது என்ன கண்டென்ட்னே புரியாட்டா நீங்கள் உட்காந்து அது என்ன டே எதுக்கு என்னென்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு டைம் பயங்கரமாக போயிடும். அதுக்கு மினிமம் அது கதை கேட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓ இது அவன் தானே அப்படின்னு ஒரு சின்ன ஞாபகம் வந்துடும். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாகவே படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? பாய்.